பேரன்பிற்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்கு உரிய இந்த இனிய வளர்ந்து வருகின்ற குவைத் தமிழ்ச் சங்கத்திலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை தந்தருளியிருக்கிற இந்நகர்வாழ் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே தொடக்கமே மிக அற்புதமாக அமைந்திருந்தது. தமிழ்தாய் பாடிய குழந்தைகள் உண்மையை நெக்குருக வைத்தார்கள். வழக்கமாக நான் எல்லா கூட்டங்களையும் பார்க்குற போது ஒரு கேசட்டை போட்டு விட்டு எல்லாரும் செல்லில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த பக்கம் கேசட்டில் தமிழ்தாய் வாழ்த்து போகும், அந்த பக்கத்தில் ஒருத்தர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி இல்லாமல் நல்ல உச்சரிப்போடு இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழ்நாட்டிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த 3 குழந்தைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அதை தொடர்ந்து வந்த மற்றொரு நிகழ்ச்சி நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற போது அனுபவித்த, ஆனால் இங்க இருக்கிற குழந்தைகள் பார்த்தறியாத நிகழ்ச்சியை மிக அற்புதமா இங்க செஞ்சு காமிச்சாங்க. அதுல அந்த நாதஸ்வர கோஷ்டி ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி இந்த பாம்பு பிடாரன் வந்த உடனே அந்த பாம்பு எந்திரிச்சு பாருங்க, உண்மையா அது வியக்கத்தக்க கற்பனை. இது ரொம்ப அவங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களுக்கு பாராட்டணும். அதே மாதிரி அந்த அது கூட என்னன்னு சொல்லியிருக்கலாம் போட்டிருக்கு. நமக்கு தெரியும் இந்த இப்போ தயிர் கிடையிறதுன்னா என்ன, அதே மாதிரி கோலமிடுறது, அப்புறம் திருமணமாகி வந்த உடனே எப்படி பாட்டு பாடுவாங்க, நலுங்கு வைப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக செய்து காண்பித்தார்கள். நல்ல நிலையிலே அந்த குழந்தைகள் இதே போன்ற தமிழ் வேர்களை மறந்துவிடாமல் அவர்கள் வர வேண்டும் என்று வருவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனை ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த ஆசிரியைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் திருமிகு அது ஒரு மரியாதைக்கு சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். அதனால நான் குறைஞ்ச நேரம் பேசுறேன். ஒன்று செய்யலாம், தனியா நானா பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டலாம், ஏதாவது ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு கடைசியில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அப்பதான் நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கேட்டுக்கலாம், அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். அதுக்காக அப்படி அமைச்சுக்கலாம். நான் பேச தொடங்குறதுக்கு முதல்ல இங்கே நம்முடைய டாக்டர் அவர்கள் சொன்னாங்க, அந்த குழந்தைகள்லாம் கூட கொஞ்ச நேரம் வெளியே விளையாட சொல்லுங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப நல்லது. எதுக்காகன்னா அது மட்டும் இல்லை, நான் லைட்டெல்லாம் போட சொன்னேன். இப்போ ட்ராமா மாதிரி முதல்ல ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ட்ராமாவில் ஆஃப் பண்ணணும், ஆனால் பேச்சில் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் கோபமாக இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் பல இடங்களில் நரநரன்னு பல்ல கடிச்சு உட்காந்துருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு விவரம் இல்லாமல் இன்னும் கேட்கிறீர்கள் நினைத்து அப்படின்னு நான் பேசிட்டு கூடாது. அதே மாதிரி அவர் ராஜா சொன்ன மாதிரி இங்கே இந்த ஒளி அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இப்போ அந்த கடைசியில் உட்காந்து அங்கெல்லாம் கேட்குதுங்களா? கேட்குதா? ஏன்னா பல கூட்டங்கள் நான் கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு கூட்டத்தில் கேட்ட பின்னாடி கேட்குதான்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்கல பரவாயில்ல அப்படின்னாரு. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, பேசுங்க. அதுக்குள்ள முன்னாடி உட்கார்ந்த 2 பேர் அங்க கேட்கலையா, வா போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேற வேலையை வந்த ஆளுக போல் இருக்கு. ஏன்னா பாதி பேர் இந்த மாதிரி கூட்டங்களை ரொம்ப ஆர்வமா பங்கேற்பாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அவர் வேலையை அவர் பார்ப்பார் அப்படின்னு. இந்த செல்லு கூட நான் தமிழ்நாட்டிலே சொல்றது உண்டு. அதுல ஒரு முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னா, செல்போன்ல 1000 வேலை தொடர்பெல்லாம் இருக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டங்கள்ல பேசுற ஒரு போர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சு நமக்கு பிடிக்கலன்னு வைங்க, வெறும் செல்ல காதுல வச்சு அப்படியா அப்படின்ட்டு அப்படியே போலாம். இந்த கூட உட்கார்ந்து 4 பேர் என்னையமானே அப்படின்னு கூட எப்படி கிளம்புவாங்க. அதுக்கெல்லாம் அது ஒரு வசதி. அது மாதிரி இந்த லைட் இருந்தா வேணுமா, கருப்பாக்கணும். சரி, அது இந்த லைட் போட்டு விட்டுங்களா? அது ஒன்றும் இல்லை, லைட் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் யார் எந்திரிச்சு போனாலும் தெரியாமல் நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன். ஒரு கூட்டத்தில் அப்புறம் கீழே இருந்து ஒருத்தர் சொன்னார், உட்காருங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க.
அந்த டிவியில் பேசி பேசி தெரிஞ்சு போச்சு எல்லாமே. எப்படின்னா எங்கே லைட் வச்சா கொஞ்சம் சிவப்பாக தெரியும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இவ்வளவு இருந்துமே சிலரால் என்னை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு அங்கே சென்னையிலேருந்து வர்றேன், ஷார்ஜாவில் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் என்னை பார்த்தோன்னே கை கொடுத்தாரு. நீங்கள் தானே ஜெயா டிவியில் தினசரி ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். அது அளவுக்கு ரைட்டு. ஜெயா டிவி காலையில் நான் வந்துடுவார்னு பார்த்தா ஜோசியம் சொல்கிறவர்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், அது அவர் 8:45 வருவார், காளியூர் நாராயணன். நான் 8:30 வருவேன், 8:30 சிந்தனை அப்படின்னு. ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா சரின்ட்டேன். எதுக்கு அவர்கிட்ட போயிட்டு? அதாவது என்ன தெரியுமா, டிவியில் எது சொன்னாலும் அது பெரும்பாலும் ஜோசியமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜோசியம் சொல்லாத டிவியே கிடையாது அனைமா தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அந்த ஒரே ஒரு தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி தான் அது இல்லைன்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாத்துலேயுமே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ரெடியாக உட்காந்துருக்கோம். விருச்சகராசி நேயர்களே இப்படியே உட்காந்துருக்கோம். நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில் போக்கூடாதுங்கிறாங்க. மஞ்சள் சிவப்பு வெள்ளை பச்சை ஊதா போன்ற ஆடைகள் அணியாதீர்கள். என்ன செய்வோம்? நம்மகிட்ட இருக்கிறதா 3 சட்டை, 4 திசையிலையும் போகக்கூடாது. அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதனால இந்த அமைதியாக உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது என்ன அப்படின்னா, திருமண வீடுகளுக்கு மற்றதுக்குமான வேறுபாடு எப்படி? இந்த உட்கார்ந்து கேட்குறவங்கள்ட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேசுறது கஷ்டம். ஒரு கல்யாண வீட்டில் என்னை கூப்பிட்டாங்க பேச. அது ஏறத்தோட தற்கொலை முயற்சி மாதிரி கல்யாண வீட்டில் பேசுறது. நான் சொன்னேன், மதுரையில் ராஜாமுத்தியா மட்டத்தில் கூப்பிட்டாங்க என்னை பேச. நான் சொன்னேன், பெரிய பணக்கார வீடு, நான் வரதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் உட்காந்து கேட்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ண அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. பரவாயில்ல வாங்க, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. அதே மாதிரியே நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் உட்காந்துருக்காங்க, மைக்கை என்கிட்ட கொடுத்தாச்சு. இது மாதிரி பேச ஆரம்பிச்சு, பெரியோர்களே தாய்மார்கள் என்ன ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு 500 பேர் மேடையில் ஏறி பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த நினைவு பரிசு கொடுக்குறோம்னு என்னையே தள்ளிக்கிட்டே போறாங்க. அப்படியே நானும் விடலை. இங்கன திருக்குறள், அங்கன குறுந்தொகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அங்க வரைக்கும் போயாச்சு. அதுல ஒரு கிழவி என்கிட்ட அந்த ரூம்குள்ள போய் பேசியா, ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. ஏதோ அந்த மணமகன் அறை இருக்குல்ல, அதுல போய் பேசவான். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நல்ல தாய் உள்ளம் பாருங்க. தனியா பேசுற பையன் இங்க பேசுன, இங்க பேசுனா அங்க பேசுன பேசட்டும் அப்படின்னு. அதனால இந்த உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு, இந்த குழந்தைங்க திருப்பி உள்ள வந்துட்டாங்களே, விளையாடி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன் முடிச்சவர்கள் இல்லையே. சரி, இல்ல குழந்தைகள் ஏன் உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு நிறைய கவலைகள் அதிகம், அவங்களுக்கு கவலை இல்லை. அதனால ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. நமக்கு என்ன கவலை, இவர் எப்ப முடிப்பாரு, எப்ப சாப்பிட்டு என்ன நேரம் போய் நான் அந்த தொலைக்காட்சியில் 2-3 தொடர்கள்லாம் வேற பார்க்க விட்டுருக்கு. இந்த கவலை தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன கவலை? ஒரே ஒரு கவலை தான், பிள்ளைகளை பொறுத்த மட்டும். தமிழ்நாடா இருந்தா நாளை பள்ளிக்கூடமா இல்லையா? இதான். அதான் ஒரு வாத்தியார் சொன்னாராம், வர்ற 8ஆம் தேதி உலகம் அழிய போயிருக்காரு. அன்னைக்கு லீவா சார் அப்படின்னு கேட்டீங்க ஒருத்தன். ஏன்னா உலக அழியதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அன்னைக்கு பள்ளிக்கூடமா லீவா? அவர் சொன்னார், CO இருந்து ஆர்டர் வரல. ஏன்னா அவருக்கு எதா இருந்தாலும் CO தான் சொல்லணும். நம்ம ஊர் இவங்களை பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சாலும் சரி, CO சொன்னாரா அப்பதான் சரி. அந்த குழந்தைகளுக்கு நல்ல விளையாட்டு மற்றவையும் சொல்லி கொடுத்தோம்னா போதும். நகைச்சுவையா பேசுறது ஒன்றும் சிரமம் இல்லைங்க. அவங்க கூட சொன்னாங்க பாருங்க, நல்ல நாவலர் பேச்சாளர் சுகிசிவம் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுறப்ப அது எவ்வளவு நல்ல பெருந்தன்மை பாருங்க. பொதுவா பேச்சாளர்கள்ட்ட இன்னொரு பேச்சாளர் எப்படின்னு கேட்டா, ஐயோ மனுஷனே இல்லை அப்படிம்பாங்க எடுத்த உடனே. ஆனா போட்டி இல்லாத உலகம் எதுன்னா, தன் திறமையில நம்பிக்கை வைக்கிற யாருமே அடுத்தால போட்டியாளரை கருத மாட்டாங்க. நிச்சயமா ஏன் இடம் எனக்கு தானே, அவரிடம் அவருக்கு தானே, அது மாதிரி இருக்கணும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. நகைச்சுவை எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் மதுரையில் ஹியூமர் கிளப் 16 ஆண்டுகாலமாக நடத்திட்டு இருக்கேன் நகைச்சுவை மன்றம். தமிழ்நாட்டில் ஒரு 11 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கி இருக்கிறேன். நாகர்கோவிலில் தொடங்கி மெட்ராஸ் வரைக்கும் மாதந்தோறும் எல்லாருமா ஒன்னா கூடி
முதல்ல குழந்தைகளை தான் மேடை ஏற்றுவோம். இது கூட நமக்கு நேரம் இல்லை. இல்லைன்னா எல்லா குழந்தையும் மேடையில் ஜோக் சொல்ல வச்சிருப்பேன். நான் ஜோக் சொல்ல வச்சு நாம கூட நின்று தொகுத்து கொடுத்தோம்னா, நீங்க மழலையிலே ரொம்ப அருமையான தெரியுமா, அந்த குழந்தை திக்கி திணறி ஜோக் சொல்லுது பாருங்க, நகைச்சுவை. அது மாதிரி இனிமே எதுவும் கிடையாது. சென்னையில நகைச்சுவை மன்றத்தில் ஒரு குழந்தை மேடைக்கு வந்துச்சு. அதுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும், பொம்பளை பிள்ளை. மைக்கை கையில் பிடிச்சிச்சு, சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லுது, ஒருத்தர் தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிடுத்தான். அது சொல்லுது. ஏன்னா இலையுதிர் காலமா, ஏன்னா அது மரமண்டை அப்படின்னு சொல்லிச்சு. அது பாருங்க, 3 சொல்லுதான். குழந்தை சொல்ற போது அதை கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. குழந்தைகளை நீங்க ஒண்ணு வேண்டாங்க, ஒரு சும்மா நம்ம விளையாட நடத்துற போது 2 குழந்தைய ஜோக் சொல்றது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா போதும், அருமையா பிக்கப் பண்ணிக்கணும் பிள்ளைகள். ஆனா நம்ம குழந்தைகளோட அதிகம் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில ரொம்ப சிரமம் என்னன்னா, 3 வார்த்தை தான் தாய்மார்கள் குழந்தைகிட்ட பேசுறாங்க. சாப்பிட்டியா 1, ஹோம்ஒர்க் போட்டியா 2, பாத்ரூம் போனியா போய் படுப்போ, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த பாத்ரூம் போனியா கூட எதுக்கு தெரியுமா, நைட்ல தொல்லை பண்ணுவேன், அதுக்காக. ஆள விடு. குழந்தைகள்கிட்ட நகைச்சுவையை சொல்லி அவங்கள நல்ல மேடையில பேச வச்சுட்டோம்னா தனியா ஒரு சொத்து வேண்டவே வேண்டாங்க. நான் அதனுடைய அருமையை சொல்றேன் கேளுங்க. மனிதனை சொல்ற போது சிரிக்கிறது ஒண்ணு நம்முடைய ஆபரணங்கள்ல ஒன்று, சொத்துல ஒன்றுங்க. அதுலயும் 3000 வருஷத்துக்கு முதல்ல தொல்காப்பியர் சொல்ற போது நகையே அழுகை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நகை என்றால் நகைச்சுவைன்னு அர்த்தம். சிரிக்கிறவன் சந்தோஷமான மனுஷன் யாருன்னா, செல்வம் நிறைந்தவன் யாருன்னா சிரிப்பவன் தாங்க. என்னுடைய அருமை நண்பர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட சொல்லுவாங்க, ஒரு சிரிப்பு சிரிக்கிறப்ப பூமியில் இருக்கிற அத்தனை பள்ளத்தாக்களையும் பூ வளர்ற மாதிரி இருக்கு அப்படிம்பாரு. எவ்வளவு கேட்க அருமையா இருக்கு பாருங்க. சரி,